விருதுநகர் கல்குவாரியில் வெடி விபத்து ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்த நிலையில் பாறைகளில் வைக்கப்பட்டுள்ள டெட்டனேட்டர்களை அகற்றும் பணியில் வெடிபொருள் செயலிழப்பு நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். தகவல்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைகிறார். பிரசன்னா, பாறைகளில் வைக்கப்பட்டிருக்க அந்த டெட்டனேட்டர்களை எப்படி அதிகாரிகள் அதை செயலிழக்க வைக்கிறாங்க? ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கு, பாதுகாப்பான முறையில் அவங்க அதை செய்யணும். எவ்வளவு பரப்பளவில் இந்த வெடிபொருள் இருக்கு, எப்படி அதை அவங்க செயலிழக்க வைக்கிறாங்க பிரசன்னா? வெடி விபத்து ஏற்பட்ட கல்குவாரியில் விபத்திற்கு முன்னதாக பாறைகளை வெட்டி எடுப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் பாறைகளை துளையிட்டு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய டெட்டனேட்டர்களை அகற்றும் பணியில் இன்று அந்த வெடிப்பொருள் செயலிழப்பு நிபுணர்கள் தற்பொழுது பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விருதுநகர் மாவட்டம் கரையாப்பட்டி அருகே கூடிய ஆவிக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரியில் 2 நாட்களுக்கு முன்பு வெடி விபத்து ஏற்பட்டு 3 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். போதிய கண்காணிப்பு செய்யும் அலுவலர் இல்லாமலும் எலக்ட்ரிக்கல் டெட்டனேட்டர் இருந்த வெடிமருந்து வேனையும் நைட்ரேட் மிக்சர் வெடிமருந்து வேனையும் ஒன்றோடு ஒன்று பாறையை நிறுத்தி வைத்து குடனில் அந்த வெடிப்பொருளை கையாளும் பொழுது ஏற்பட்ட வெடி விபத்தில் இந்த 3 பேர் சம்பவத்திலே மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த குவாரி விதி மீறி செயல்பட்டு வருவதாக குவாரியை நிரந்தரம் மூட கோரி கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து குவாரியில் உள்ள விதிமீறல்கள் தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து மாவட்ட கனிம வளத்துறை இயக்குநர் தங்க முனுசாமி தலைமையிலான வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் கொண்ட குழுவினர் குவாரியில் ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்பொழுது இந்த வெடி விபத்திற்கு முன்னதாக இந்த குவாரியில் பாறைகளை வெட்டி எடுப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட இடங்களிலிருந்து டெட்டனேட்டர் வைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது அந்த டெட்டனேட்டர் ஒன்றோடு ஒன்று இணைப்பு பொருத்தப்பட்டிருக்கிறதா, அவற்றை தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த டெட்டனேட்டரை ஒன்றாக அப்புறப்படுத்தும் பணியிலும் தற்பொழுது அந்த அனுபவம் சார்ந்த அந்த வெடிகுண்டு காவலர்கள் தற்போது அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே அந்த இடத்துக்கு வர வேண்டாம் என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொன்றாகத்தான் தற்பொழுது அந்த டெட்டனேட்டரை வெளியே எடுத்து அவற்றை செயலுக்கு பிறகு அவற்றை பாதுகாப்பான குடநீருக்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள். அதன் பிறகு நீதிமன்றத்துடைய உத்தரவின் வழிகாட்டல் பெயர் தான் அந்த டெட்டனேட்டரை செயலுக்கு உண்டான ஒரு முடிவு சொல்லப்படும் என்கிற விஷயத்தை அதிகாரிகள் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். சவாலான பணியும் கூட, ஆனா பாதுகாப்பான முறையில அந்த வெடிபொருள் செயலிழப்ப செய்யறதுக்கு நிபுணர்கள் அந்த பணியை தீவிரப்படுத்தி இருக்காங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.